எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தீபாவளிக்கு லீவு, பொங்கலுக்கு லீவு, அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் போராடி தான் உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண வசமும் பயங்கரமாக இருக்கும் என் படத்தில். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டுங்க, தப்பு கிடையாது ஒன்றும். ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சூப்பர் படம். கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத கட்சிகளுக்கு மட்டும்தான் தலைவன்கிற ஒரு ஆள் வேணும். ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நீன்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அருமையான தோழர், ஒரிஜினல் தோழர்லாம் வெற்றிமாறன் மட்டும்தான். தத்துவ நாணினாலும் அவர் தான். படத்தோட பேர் வந்து விடுதலை 2. நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அதுதான் இந்த படம் வந்து சொல்றாங்க. கடைசியில் நம்ம தலைவரை வந்து சாவடிச்சிட்டாங்க. அது என் மனசு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க, பண்ணையாருன்றவங்க வந்து இந்த கீழே இருக்க மக்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் இவங்களை முதல்ல யூஸ் பண்ணுவோம், மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வார் பண்ணுவாங்க அவங்கள இது பண்ணி. டெக்னிக்கலாகவும் படம் வேல்ராஜ் சாரோட கேமரா ஒர்க்கும் சரி, ஆர்ட் ஒர்க்கும் சரி, எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 hour ரைஃபிள் ஃபைட் வரும், அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. A certificate is because of lot of blood splashes. அந்த ரீசன்னால தான் வந்து A certificate. மாரி செல்வராஜ் படம், பாரஞ்சி சார் படம்லாம் இல்லாமல் இந்த வெற்றிமாறன் சாரோட படம் வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்குது. நல்ல அரசியல் பேசியிருக்காங்க, சூப்பராக. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக எடுக்கிறது படம் கிடையாது. அதை பார்க்குற மக்கள் என்ன இன்டேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அந்த இன்டேக் நம்ம எடுத்துட்டோம். சூப்பர் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் தரமாக இருந்ததுக்கா. வெற்றிமாறன்ற ஒரு தத்துவ நாணி இல்லைன்னா அந்த படம் ஒரு இயக்கப்பட்டிருக்காது. இது கமர்ஷியல் கிடையாது. பிஜிஎம் வேணும், குத்துப்பாட்டு வேணும், ஐட்டம் சாங் வேணும். இது வேற மக்களோட வழி. கிளைமேக்ஸ்லாம் அழுதுட்டு வெளில வராங்க எல்லாரும். அந்த அளவுக்கு வருது. எவ்வளோ கிளாப்ஸ், எவ்வளோ விசில், அதெல்லாம் எமோஷன் இல்லாமலாம் வரும். பயங்கர ஒரு சாதாரண டைலாக் கூட பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவிட்டி தேடிக்காதீங்க. சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடிப்பை வந்து காட்சியிருக்காரு. இந்த படத்தோட என்ன சொல்ல வராங்கன்னா, கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத கட்சிகளுக்கு மட்டும்தான் தலைவன்கிற ஒரு ஆள் வேணும். ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நீன்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு போகிற நான் வந்து பயப்பட தேவையில்லைன்னு இருப்பார். போதுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் இருக்குது மேடம். படம் ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லாருமே அந்த காஸ்டிங் செலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எல்லா ஆக்ட்ரஸும் இப்போது எனக்கு பிடிச்ச ரோல் ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் வட சென்னையில் வருவார், செந்திலோட மச்சான வருவார். அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டர் அவரும் சரி. கென் கருணாஸ் வர சீன்ஸும் சரி, ஒரு 15 minutes தான் வருவார் கென் கருணாஸ். அவரோட சீன்ஸ் எல்லாருமே அவங்க ரோல் ஆப்டாக பண்ணியிருப்பாங்க. படம் வந்து ஸ்டார்ட் 5 minutesலேயே வந்து எதை நோக்கி போதும் ஒரு நல்லது சொல்லிட்டாங்க. மேபி அந்த காலத்தில் அந்த ஜாதியை பேஸ் பண்ணி அந்த கீழே அது ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி எதுவும் போகுது. பட் எங்கேயுமே போர் அடிக்கல. ஒவ்வொரு சீனும் எடுத்துறமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தா ஐ லைக் சூரிஸ் கேரக்டர். செகண்ட் பார்ட்ல எவ்ரிவன்ஸ் கேரக்டர் வாஸ் குட் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட் தட் இவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எவ்ரிபடி டிட் அ கிரேட் ஜாப். ஸோ யா, இட் வாஸ் வெரி நேச்சுரல். படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். விடுதலை பார்ட் 1 மாதிரி கிடையாது. விடுதலை பார்ட் 1ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். பட் விடுதலை பார்ட் 2ல வந்து அது மிஸ்ஸிங்ன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு பேசினே இருக்காரு. ஒரு 100 வருஷ சப்ஜெக்டை எடுத்து ஒரு 3 ஹவரில் வந்து தலையில் போட்டு புதைச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போகிறோம் தேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷனு செம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம கொல மாசு, கொல மாசு. லைக் வந்து இந்த சொசைட்டியில் ஈக்குவலைஸ்டு கொடுக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும். லைக் லேபர், ஒர்க்கர் அந்த மாதிரி வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த மூவியில். படம் வேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன இஷ்யூனா, அந்த கீழ்வெண்மணி நடந்த இஷ்யூவும், ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பளத்தை உயர்த்திக்கிறதுனால அவங்க 48 பேரை வந்து எரிச்சது, அதை மாதிரி சீன் தான் இதில் இருந்த மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்க தோழராக தான் ப்ரோ. அவங்களுக்கு கூட காதல்லாம் சொல்லணும்னா
காதலை வந்து நல்லா காமிக்கப்பட்டிருக்காங்க. காமமாக காமிக்கப்படாமல் இது ஒரு தோழர்களுக்குள்ள தோழரா எப்படி கலந்து ஆடணும், கலந்துரையாடணும், எப்படி பேசணும் அப்படின்றத பொறுத்து ஒரு காதலை அழகான முறையில் காமிக்கப்பட்டிருக்காங்க. படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசணும்னா விடுதலை 1 பற்றி பேசியே ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து தேட்டருக்குள்ளே வந்த படம் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பார்த்தோம். வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமாக படைப்பை பேசியிருந்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரு உங்களுக்கே தெரியும், வாத்தியார். அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வாய்ஸ் ஓவரில் சூரியோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதே முழுக்க படம் அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மள சில ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாகவே போச்சு. வேல்ராஜ் சார் கேமராவில் அந்த சிறுமலை காடுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தத்துரமாக சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அப்படியே ரொம்ப ரசிச்சு. முன்னாடிலாம் கேப்டன் பிரபாரன் பார்த்தோம்ல, அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பார்த்த சினிமாட்டோகிராஃபியை பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. ஒன் அளவுக்கு இல்லை, நிறையா போர் அடிக்குது. விஜய் சேதுபதி படமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு, அது ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒன் அளவு கண்டிப்பாக இல்லை, ஒன் டைம் வாட்சபிள் தான், ஆவரேஜ் தான். அருமையான தோழர், ஒரிஜினல் தோழர்லாம் வெற்றிமாறன் மட்டும்தான். தத்துவ நாணினாலும் அவர் தான். அவர் என்றைக்குமே அவரை சொல்ல முடியாது, அவர் என்றைக்குமே தூள் தான். இருந்தாலும் படைப்பாளின்ற ஒரு தத்துவ நாணி என் தலைவன் வெற்றிமாறன் இல்லைனா யாருமே முன்ன வர முடியாது. படம் வேற லெவல். படத்தோட பேர் வந்து விடுதலை 2. நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அதுதான் இந்த படம் வந்து சொல்கிறாங்க. கடைசியில் நம்ம தலைவரை வந்து சாவடிச்சிட்டாங்க. அது என் மனசை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. ரொம்ப சூப்பராக இருக்குது படம் வந்து ரொம்ப அரசியலை வந்து ரொம்ப பேசப்படுது. நீங்களும் எல்லாரும் வந்து பாருங்கள் படத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. தோழர் கான்செப்ட் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் சரி, சூரிய ஆக்டிங்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். பாட்டு அந்த லவ் பாட்டுலாம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா என்கேஜாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தோணுது. பட் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்த்த ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கல. அட்லீஸ்ட் சூரிய வந்து லாஸ்ட்டில் எதுனா ஒன்று பண்ணியிருக்கணும். சூரியும் எதுவுமே பண்ணல. அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பொதுவாக விட்டுட்டு போயிட்டாங்க படத்தை. கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதியை வந்து எல்லா சீன்ஸும் ரியாலிட்டியாக காட்டிட்டு லாஸ்ட்டில் விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா சுட்டுருவாங்க. ஒரு ரைஃபிளில் சுடுவாங்க, அதுவும் ஒரு 7-8 ரவுண்டு சுடுவாங்க. அவர் பார்த்தா லாஸ்ட்டில் ஏஞ்சி நின்று ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கீழே விழுவார். அவ்வளோ ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி சொதப்பி விட்டுட்டாரு. ஒன் டைம் வாட்சபிள். இளையராஜா சார் மியூசிக் வந்து அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அந்த ட்விஸ்ட் இல்லாதனால கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருக்குது. பேசிக்காக நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான். இட்ஸ் நாட் அட்டாக்கிங் ஆர் சம்திங். இட்ஸ் அ வெரி காமன் சார்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான், நத்திங். ஆக்சுவலி படத்துக்காண்டி தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வேர்டுக்காண்டி அவர் வச்சிருப்பாரு. இந்த ஒரு வேர்டு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் கேட்குறேன். அதிகாரம்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஏற்ற அரசியல் அரசியல் தலைவர்கள் உருவாகிற வரைக்கும் நம்மளே நம்மளோட அதிகாரத்தை செதுக்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்வீங்க? எல்லாத்தையுமே நோட் பண்ணனா இந்த வருஷம் இல்லை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் இந்த படத்தை எப்போனா நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்றத எந்த வருஷம் வேணாலும் இது போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அப்பவும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்த 10 தலைமுறைக்கும் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கு இந்த படம். இதில் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன இஷ்யூனா, இந்த இது நடந்ததுனால ஸோ முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க, பண்ணையாருன்றவங்க வந்து இந்த கீழே இருக்க மக்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் இவங்களை முதல்ல யூஸ் பண்ணுவோம், மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வார் பண்ணுவாங்க அவங்கள இது பண்ணி. ஸோ அதனால ஒரு இது கேஸ்ட் இதாகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கம்யூனிசமான டைலாக் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது என்னென்னா, நம்ம போட்டுக்க சட்டையும் சரி, நம்ம போட்டுக்க செருப்பும் சரி, இது சாதாரணமாக போடலடா. அந்த சுதந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட ரத்தத்துக்கு பின்னாடி வந்த சுதந்திரங்கிறத ஆணித்தரமாக விஜய் சேதுபதி வாயில் அடித்து சொன்னது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிச்சு படத்துக்கு. அதனால செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டைலாக்காக பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக்னு சரி, அவருடைய மேனரிசம், ஆக்டிங்லாம் பிரித்து வச்சிருக்காப்புல. ஏன்னா இந்த படம் வந்து விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமாக இருந்துச்சு. ஏன்னா கிஷோர் வந்து வாத்தியாராக இருந்ததுனால இந்த படம் யார் படம், விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமான்னு சொல்கிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருந்தாப்புல. அவருடைய மர்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஸ்வரூபம் எடுத்துடுறாப்புல. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாறுது. அவருடைய தத்துவத்திலையும் மாறி வேறு லெவலில் பண்ணிடுறாப்புல. படம் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் படம் வேல்ராஜ் சாரோட கேமரா ஒர்க்கும் சரி, ஆர்ட் ஒர்க்கும் சரி, எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் அந்த ஒரு ½ அன் ஹவர் ரைஃபிள் ஃபைட் வரும். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த பனிமூட்டத்தில் எடுத்திருப்பாங்க அந்த மலையில், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதி தான். இந்த இதில் சூரிய வந்து பெருசாக அவங்க முக்கியத்துவம் தரல இந்த பாட்டில். பட் விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே ஒன்றும் நாட் பேட், நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ உண்மை சம்பவத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறாங்க இதெல்லாம் உண்மை சம்பவம் கிடையாது, எந்த கேரக்டர்ஸும் வந்து ஒரிஜினேட் பண்ண கேரக்டர்ஸ் கிடையாதுன்றாங்க. பட் சொன்ன கதைகள்
சொன்ன தத்துவங்கள் எல்லாமே வந்து உண்மையான தத்துவங்கள் தான். அதில் மஞ்சு வாரியர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்னைக்கு காலில் செருப்பு போடுறோம், துண்டை வந்து போடுறோம், ட்ரெஸ்ஸு போடுறோம்னா அது எல்லாத்துக்கும் பல தலைவர்கள் தியாகம் பண்ணது தானே, பல தலைவர்களோட போராட்டத்துக்கு பிறகு தானே இதெல்லாம் நடந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் உண்மை தானே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படி இருக்கிறோம்னா அது காரணமே பல தலைவர்களோட தியாகம் தான். ஆனால் அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் மக்களுக்கும் புரியுதா தெரியுதானா கண்டிப்பாக இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி மூவி தான். இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இப்படி சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுக்கு பல பேரோட தியாகங்கள் இருக்கு. அதை நம்ம மறந்துட்டோமோ அப்படின்றத வந்து போட்டு காட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. A certificate is because of lot of blood splashes. அந்த ரீசன்னால தான் வந்து A certificate. மற்றபடிலாம் எதுவும் இல்லை. See, it's about a creator's perspective, okay? And it's more about how the audience watch it, okay? A lot of creators want to show it openly. ஆனால் அது எல்லா sort of audienceக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா கேட்டால் தெரியாது. So it's basically there's two perspectives, right? கொள்கைகள் இல்லாம இதுவரைக்கும் எந்த கட்சியுமே உருவாகலாம் நான் நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்னு சொல்றாங்களா, எம்ஜிஆருமே கட்சி ஆரம்பிக்கும் போது அவரும் ஒரு சினிமா நடிகர் தான், ஜெயலலிதா அம்மாவும் ஒரு சினிமா நடிகர் தான், கலைஞர் அவர்களும் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தான். உங்களுக்கே தெரியாதது ஒன்றுமில்லை. அனைத்து கட்சிகளும் சினிமா துறையில் ஏதாவது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாரு. இப்போ நீங்க சொல்ற உதயநிதி ஸ்டாலின் சாரும் இது பண்றீங்களா, சினிமா துறை இதை சேர்ந்தவங்க தானே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவங்க வந்து இதுல எல்லாமே சித்தரிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட எனக்கு இதுல பல இடங்களை ஞாபகப்படுத்துது, கரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஞாபகப்படுத்துது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து டீசெண்டாக ஒரு படம் எடுக்கணும்னு மக்களுக்கு புரிஞ்சா போதுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. யாரையுமே தாக்கி பேசி யாரையும் வந்து நம்ம டைரக்டா அவங்கள சொல்லணும்னு அவங்க எடுக்கல. இது மக்களுக்கு புரியணும்னு நினைச்சாங்க, மக்களுக்கு புரிஞ்சது, மக்கள் மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதுதான் படத்தை ஒரு நோக்கம். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக எடுக்கிறது படம் கிடையாது. அதை பார்க்குற மக்கள் என்ன இன்டேக் எடுத்துட்டு போறாங்கன்னு அந்த இன்டேக் நம்ம எடுத்துட்டோம். சூப்பர். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, கேள்வி, யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. யாரும் சூர்யா இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், மஞ்சு வாரியர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய 4 காலுடைய 4 நாற்காலியை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க தத்துவத்தை எல்லாத்தையுமே மூட்டை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம் அரசியலில் பிடிச்சாகணும், அதுக்கடுத்து மக்களை ஆளணுன்ற எல்லாருக்குமே ஆசை வருது. அது வந்து நம்மளை ஆண்ட சிஎம்மாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற சிஎம்மாக இருந்தாலும் சரி, ஆளை போகிற சிஎம்மாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு குத்தும். அந்த டைலாக் வந்து எழுதுறதுக்கே பெரிய கட்ஸ் வேணும். நல்லாவே எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியும்னு ஆரம்பிக்கிறது என்னடா கெத்து, முடியாதுன்னு நினச்சதை ஆரம்பித்து முட்டிடா, அதுதான்டா கம்யூனிசம்ஸ் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம், த்ரில்லரு, ரொமான்ஸு, இந்த மாதிரியா பார்த்துக்க சேனலுக்கு நம்ம மண்டையில் உள்ள மூளையை சொரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு படம் எடுத்துக்காப்புல. உண்மையிலேயே சொரிஞ்சிடாப்புல இப்படியே யோசிக்க வைக்கிது. நம்மளை கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். 2K கிட்ஸ்லாம் யோசிக்க வைக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து பெரிய தத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அரசியல் படம். மாரி செல்வராஜ் படம், பாரஞ்சி சார் படம்லாம் இல்லாமல் இந்த வெற்றிமாறன் சாரோட படம் வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குது. நல்ல அரசியல் பேசியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல கண்ணையா அவர்லாம் வந்து எப்படி வழி நடத்துகிறாரோ அதெல்லாம் வந்து அவ்வளோ தெளிவான ஒரு அரசியல் காட்டியிருக்காங்க படத்தில். கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இப்போ எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பழைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சைக்கிளில் போனாங்க. இன்ன வரைக்கும் அவங்க சைக்கிளில் தான் போகிறாங்க. மக்களோட பிரச்சனையை அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுட்டு அதை வந்து மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு உள்ளேயே ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. பல வருஷமாக தீகா தோழர்களும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, பல வருஷமாக போராடி அதை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அந்த இது வரைக்கும் எத்தனையோ பேர் அவங்க நினச்சேன்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து எப்படி வேணாலும் செட்டில் ஆகிருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த தோழர்கள்லாம் போராடின தோழர்கள்லாம் சைக்கிளில் தான் போகிறாங்க. அவங்களுக்காக அவங்களோட ஃபேமிலி கவனிப்பு அதெல்லாம் கிடையாது. மக்களோட அந்த ஒரு மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனை, அதை தான் அவங்க வந்து அவங்களோட சிந்தனையே அதுதான். ஸோ அந்த மாதிரி தோழர்கள்லாம் வந்து அவங்க வந்து நீங்கள் எலெக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் அவங்க சொல்கிறத கேளுங்க. அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அவங்களோட அரசியல். ஏன்னா அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்துக்காகலாம் பார்க்கல, மக்களோட சந்தோஷத்துக்காக தான் அந்த தோழர்கள்லாம் வந்து யங்ஸ்டர்லாம் நம்மலாம் பிராண்டாக ஷர்ட் போடுறோம், இந்த லைஃப் ஸ்டைல் வாழணும். அவங்க இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்காங்க தோழர்களில். இன்னமும் நல்ல கண்ணாயெல்லாம் பாருங்கள், அவர் எப்படி இருந்திருக்கலாம். அவரெல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கைலாம் இருக்காங்க, தீகா தோழர்களும் சரி. ஸோ அவங்க அடுத்த தலைமுறைலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க இளைஞர்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தோழர்கள்லாம் பார்த்து பேசி அவங்களோட அரசியலை ஃபஸ்ட்டு கேளுங்க. நம்ம ஒரு சக மனிதராக எல்லாருமே மதிப்போம்.
ஒரு சமூக நீதியை பின்பற்றுவோம். மார்க்சிசம் அண்ட் கம்யூனிசம் பத்தி பேசினாங்களே, நிறையா பேசியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாக சொல்லணும். அந்த கட்சியை பற்றி நான் இனிமேல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே எனக்கு இது வரைக்கும் தெரில. அவ்வளோதான், சும்மா நார்மலாக அது ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த கட்சி உருவாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. தொழிலாளர்கள் அமைப்பு, இன்றைக்கி நம்ம சண்டே லீவு மாதத்தில் எத்தனை நாள் ஆஃபீஸ் லீவ் இருக்கும், ஸ்கூல் லீவ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ பார்க்குறோம். இல்லை சண்டே வரும், சண்டே லீவ் கொடுப்பாங்க, உங்களுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா. அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை வந்து அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டு பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பண்ணையாறு அப்படிங்கிற ஒரு வர்க்கம், அது ஒரு ஆதிக்க வர்க்கம், ஒரு ஒடுக்குமுறை வர்க்கத்தோட பெண்களை எந்த அளவுக்கு சீர்குலைய வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. தீபாவளிக்கு லீவு, பொங்கலுக்கு லீவு, அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் போராடி தான் உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குன்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண வசமும் பயங்கரமாக இருக்கும் என் படத்தில். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டுங்க, தப்பு கிடையாது ஒன்றும். ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சூப்பர் படம். எனக்கு இன்னும் 2 மணி நேரம் எடுத்தால் கூட நான் பார்க்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் எடுத்தாலும் இன்னும் மெசேஜ் சொல்லுவாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும். வேற என்ன படத்தை ஆதரிக்க போறோம்? அதான் சொல்றேன், 10 ஜென்ரேஷனுக்கு இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட மெசேஜ் உள்ள கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு போராளி அவன் கையில ஆயுதத்தை எடுக்கிறான். அது என்ன மாதிரி ஆயுதத்தை எடுக்கணும்ன்றதையும் முடிவு பண்ணி படத்துல சொல்றாங்க. வெடிகுண்டு வேணாம், அதுக்கான ஒரு காட்சியை உள்ள வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு படத்துல. லவ் போர்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப்ல காமிக்கும் போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்டா இடையில அவங்க ரொம்ப போர்ஷன்லாம் கிடையாது, சின்ன சின்ன போர்ஷன்ல தான் வராங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்க பெண்கள் மாறி இருக்கும் போது நிறைய கேள்விகள் வரும்ல. நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நீ ஏன் ஹேர் கட்டு, அது அத்தனைக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன ஒரு வேற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்துருக்கலாமோ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய அரசியல் நோக்கமாக பார்க்குறத தாண்டி நிறைய மக்களோட இருந்து பார்க்கும்போது ரொம்ப வழிகள் ஏற்படுத்தின மாதிரி இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம சமூக அறிவியல்னு சொன்னாலே ஓடிடுவோம். ஆனால் அதையும் உட்காந்து கொஞ்ச நாள் படிச்சிருப்போம்ல, அதோட பின்புலங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து காட்டின மாதிரி இருந்தது. சமுதாயம் அரசியல் பேசினாலே இங்கே பெரிய பிரச்சனை வரும். அதை இவ்வளோ தெளிவாக விளக்கம் கொடுத்து ஒரு அழகா, எனக்கு என்னன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படம் வந்தாலே ஜாதி படம், இவர் ஜாதி ரீதியான படம் எடுக்கிறாரு, அவரோட கேஸ்டுக்காண்டி எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கு ஒரு பயங்கர விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது வெற்றிமாறன் சார். கிடையாது அப்படின்னு எந்த கொள்கைகள், தத்துவம் இல்லாத தலைவர்கள், அதுதான் சொல்கிறேன். அதுவும் ஒரு அரசியல் தான். அதாவது இந்த படத்தில் இவங்க சொல்லப்பட்ட விஷயம் வேற, அதை நமக்கு கன்வே பண்ணது வேற, அதை வச்சு இவங்க அரசியல் நம்மளை வச்சு பண்ணியிருக்காங்கன்றதா இதில் தெளிவாக தெரிய வருது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் மட்டுமே உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களை தாக்கி பேசினாரு. அவருக்கு ரசிகர்கள் இருக்கு, அதை சொன்ன வந்தால் பெரிய தற்கூறின்றதை படத்தில் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் போய் சரண்டர் ஆகிறேன். அப்போ அவரோட ரசிகர்கள் பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க போட்டீங்கன்னா எங்களை யார் வழி நடத்துவா, நம்ம கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை எடுத்து நீங்க சித்தாந்தமா நீங்க தான் அடுத்த தலைவர்கள்னு சொல்றாரு. அந்த வசனம் தான் நம்ம கிட்ட மாத்தி அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கு அரசியல். நம்மளை வந்து யாரு என்ன பண்றாங்க, எப்படி ஏக்குறாங்க, எல்லாமே ஒரு அரசியல். அது ரொம்ப செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. பல பேருக்கு உரைக்கும். அவ்வளவுதான். சூப்பரான படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு தோழராக தான் இருந்தார். ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் போகல, சின்ன பையனாக இருந்தார். ஸோ அதான் சொன்னேன்ல, ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த அவங்களோட வாழ்கிறவங்களை வந்து அவங்க கட்டிக்க போகிற பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார். ஸோ அவரை வெட்டி தான் இவர் இறந்துடுவார். ஸோ இவர் வெட்டி தான் இறந்துடுவார். ஸோ அவர் வயசு நல்லா பண்ணியிருந்தார் அந்த ரோலை. சூரி கேரக்டர் வந்து விடுதலை 1 நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இதில் கேட்டால் அவ்வளோவா இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற டிரான்சிஷன் வந்து உண்மையிலேயே மனசு வந்து கஷ்டமாகி அப்படியே உட்காந்துருவான் ஸ்க்ரீன் பின்னாடியே. படம் முடிஞ்சு வெற்றிமாறன் போடும்போது ஒரு கைதட்டை போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.